أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துத் துஹானை நாம் பார்த்து வருகின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்பதை துல்லியமாக அல்லாஹு தஆலா நேரடியாக பேசக்கூடிய இடமாக இதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த இடம் ஆரம்பமாக அல்லாஹு தஆலா பேசுவது குறைஷி மக்களுக்கு முன்னால் திட்டவட்டமாக ஃபிரௌனுடைய சமூகத்தாரை நாம் சோதித்திருந்தோம். சங்கை மிகு ஒரு தூதரை நாம் அவர்களிடத்தில் அனுப்பியிருந்தோம். அந்த தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ்வின் அடியார்களை என்னிடத்தில் நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று ஃபிரௌன் கிட்ட பேசினார். அதாவது ஃபிரௌன் பனி இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு அடிமைப்படுத்தி மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக ஃபிரௌனிடத்தில் நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்களை என்னிடத்தில் அனுப்பிவிடுங்கள், நிச்சயமாக நான் தெளிவான நம்பகமான ஒரு தூதராக இருக்கின்றேன். அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள், இருமாப்பு கொள்ளாதீர்கள். இன்னி ஆதீகும் பிசுல்தானின் முபீன், தெளிவான சான்றுகளை உங்களிடத்தில் நான் கொண்டு வந்துள்ளேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய அந்த வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகின்றது. அடுத்தடுத்த வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் என்னை கல்லால் எறிவதை விட்டும் உங்களுடைய ரப்பிடம் இருந்தும் என்னுடைய ரப்பிடம் இருந்தும், அதாவது நம் இருவருடைய ரப்பும் அல்லாஹ்விடம் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஃபிரௌனுடைய படை சொல்லாலும் என்னை தாக்கிவிடக் கூடாது, அதே நேரத்தில் கல்லாலும் என்னை தாக்கிவிடக் கூடாது, இரண்டிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற அர்த்தத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரத்தில் ஒருவேளை நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் என்னை விட்டு விலகிவிடுங்கள், என்னை விட்டு நீங்கிவிடுங்கள். அதாவது நான் எதற்காக நபியாக அனுப்பப்பட்டேனோ அந்த வேலையை நான் செய்கின்றேன், எனக்கு குறுக்கே நிற்காதீர்கள், என்னை செய்ய விடுங்க, எனக்கு குறுக்க வராம நகர்ந்திருங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அங்கு பல நாள் தங்கி இருந்தார்கள். மதியனிலிருந்து நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே அனுப்பப்பட்டு ஃபிரௌனிடத்திலே பல நாட்கள் தங்கியிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளை, தாங்கள் நபியாக அனுப்பப்பட்ட உண்மை நிலையை ஒவ்வொன்றாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனிடத்திலும் ஃபிரௌனுடைய படையிடத்திலும் எல்லோரிடத்திலும் எடுத்து காட்டியதற்கு பின்பும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் இனி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று அவர்கள் உறுதியாக நம்பும் போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். ஃபதஆ ரப்பஹு அன்ன ஹாஉலாஇ கௌமும் முஜ்ரிமூன், யா ரப்பே, இவர்கள் பாவம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களாக இருக்கிறார்களே என்று முறையிட்டார்கள் என்று இந்த சூரத்துத் துஹானிலே அல்லாஹ் பேசுகின்றான். என்ன துவா செய்தார்கள் என்று சூரா யூனுஸ் மிக தெளிவாக நமக்கு பேசி காட்டுகின்றது. நீண்ட நாட்களாக ஃபிரௌனிடத்தில் தங்கி ஃபிரௌனுக்கு தான் இறை தூதராக அனுப்பப்பட்டிருப்பதை பற்றியும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தெளிவான சான்றுகளை பற்றியும் எடுத்து கூறிய பின்பும் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கூறினார்கள், ரப்பனா, எங்கள் இரட்சகனே, இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு, ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய அந்த சமூகத்தாருக்கும் கூட்டத்தாருக்கும் நீ
வகை வகையான பொருட்செல்வங்களை நீ கொடுத்திருக்கின்றாய். ஜீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமான அலங்காரமான செல்வாக்குகளை நீ வாரி வழங்கி இருக்கின்றாய். ரப்பனா லியுதில்லு அன் சபீலி, அந்த பொருட்செல்வங்கள் ரட்சகனே, அவர்களுக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய அந்த பொருட்செல்வங்கள் அவர்களையும் அவர்கள் தீனிலே இருக்கக்கூடிய யாரை பார்க்கிறார்களோ இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த நபர்களையும் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களும் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களும் தீனை ஏற்றுக்கொள்வதில்லை. யார் தீனில் இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்களை தடுப்பதை தூண்டிக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய செல்வங்கள். ரப்பனா, எனவே எங்களுடைய ரப்பே, அத்துமிஸ் அலா அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருட்செல்வங்களை அவர்களுடைய செல்வங்களை நீ அழித்துவிடு, முடக்கிவிடு. வஷ்துது அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை நீ இறுக்கமாக ஆக்கிவிடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார், நீ இறுக்கமாக ஆக்கிவிடு. ஃபலா யுமினூ ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், நோவினை தரக்கூடிய உன்னுடைய அஸாபை அவர்கள் கண்களால் காணாத வரைக்கும் நிச்சயமாக இவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. கால, அல்லாஹு தஆலா பதில் கூறினான், கத் உஜீபத் தஅவத்துகுமா, உங்கள் இருவர்களுடைய துஆ அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் இருவருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ஃபஸ்தகீமா, இப்போது நீங்கள் தீனிலே உறுதியாக நில்லுங்கள். வலா தத்தபிஆனி சபீலல் லதீன லா யஅலமூன், கல்வி அறிவு இல்லாத அறியாதவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று சூரா யூனுஸ் பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். இந்த சம்பாஷணைக்கு பின்புதான், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்ட பின்னால் அல்லாஹ் கட்டளையிட்டான், ஃபஅஸ்ரி பிஇபாதி லைலா, இரவோடு இரவாக என்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு கடத்திக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள். இன்னக்கும் முத்தபஊன், நிச்சயமாக ஃபிரௌனுடைய சமூகத்தார்களும் கண்டிப்பாக உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ அழித்துவிடு. அவர்களுடைய பொருளாதாரம் தான் அவர்களுடைய குஃப்ருக்கு, பெருமைக்கு காரணமாக இருக்கிறது. அவர்களை அழிக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கல, அவர்களுடைய பொருளாதாரத்தை அழித்துவிடு, அவர்களுடைய உள்ளங்களை நீ இறுக்கமாக ஆக்கிவிடு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா அப்படியே மாற்றம் செய்கின்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர்களுடைய பொருளாதாரங்களை அப்படியே வைக்கின்றான், அவர்களை அழிக்கின்றான். அந்த பொருளாதாரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சமூகத்தார்களை வாரிசுதாரர்களாக ஆக்குகின்றான். அதாவது அவர்களுடைய பொருளாதாரங்கள் அப்படியே இருக்கின்றது. அவர்களுடைய ஊரை அழிக்கவில்லை, அவர்களுடைய செல்வ செழிப்பை அழிக்கவில்லை, அவர்களுடைய மாட மாளிகைகளை அல்லாஹ் அழிக்கவில்லை. ஒட்டுமொத்த நபர்களையும் ஊரை விட்டு வெளியே வரச் செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஃமின்களையும் பின்தொடரச் செய்கின்றான். பின்பு எந்த கடலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேல் மக்களும் கரையை கடந்தார்களோ அதே கரையில் அவர்களையும் இறங்க செய்கின்றார். உலர்ந்த கரையாக அதை அப்படியே விடுங்கள். நீங்க எப்படி கடந்துட்டு போனீங்களோ, கடப்பதற்கு முன்னால் அசாவால் ஒரு அடி அடித்தீர்கள், அந்த கடல் பிளந்தது, உங்களுக்கு வழியாக பாதையாக மாறியது. இப்போ கடந்ததற்கு பின்னால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். அடுத்து ஒரு ஏற்பாடு நடக்க இருக்கின்றது. இப்ப அவங்க இறங்குறாங்க, அவர்கள் உங்களை அடைந்து விடுவார்களோ, உங்களை வந்து தொட்டு விடுவார்களோ, உங்களை பிடித்து விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஒத்துருக்கில் பஹர ரஹ்வா, ஏனென்றால் இன்னஹும் ஜுந்தும் முகரகூன், நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய படை, முஃமின்களுடைய படை கரையை கடந்து விட்டது. இதுவும் நம்முடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நடந்திருக்கின்றது. உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த படை அவர்கள் மூழ்கடிக்கப்பட இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ உயூன், இப்படி எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று
அவர்களுடைய செல்வங்களை அல்லாஹ் பின்னால் பேசுகின்றார். கதாலிக்க இவ்வாறுதான் இவர்கள் இவர்களுடைய செல்வங்களை விட்டு சென்றதற்கு பின்னால் வேறு சமூகத்தை இவர்கள் விட்டு சென்ற இந்த செல்வங்களுக்கு நாம் அனந்தரக்காரர்களாக வாரிசுதாரர்களாக நாம் மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதே சம்பவத்தை சூரத்து ஷுஆராவிலும் அல்லாஹ் இன்னொரு தெளிவாக பேசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான், இரவோடு இரவாக என் அடியார்களை நீங்கள் அழைத்து கொண்டு சென்று விடுங்கள், இன்னக்கும் முத்தபஊன், ஆனால் இந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மக்களும் உங்களை விடமாட்டார்கள், நிச்சயமாக உங்களை பின்தொடர்ந்து பின்பற்றி அவர்கள் வருவார்கள். ஃபஅர்ஸல ஃபிரௌனு ஃபில் மதாயினி ஹாஷிரீன். இப்போ அதிகாலை ஆனது, ஃபிரௌன் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்த்தான். அதாவது அவனுக்கு சாதகமானவர்கள், அவன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த நபர்களையும் எல்லோரையும் ஒன்று சேர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளம்பியது இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு நடுநிசி ராத்திரி நள்ளிரவில் கிளம்பி விட்டார்கள். விடியற் காலை வரைக்கும் ஃபிரௌனுக்கு இந்த சம்பவம் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று அதிகாலை வரை ஃபிரௌனுக்கு தெரியாது. விடியற் காலை விடிந்ததும் ஒட்டுமொத்த மக்களையும் அவன் ஒன்று சேர்க்கின்றான். கோபத்தின் உச்சிக்கு சென்று அனைவர்களையும் ஒன்று சேர்த்து அவன் பேசுகின்றான், இன்னஹா உலா இல ஷிர்திமத்துன் கலீலுன். சென்று இருக்கக்கூடிய இந்த கூட்டம் ரொம்ப கம்மி, சொற்பமான நபர்கள் தான் அவர்கள். வ இன்னஹும் லனா லகாயிதுன். ஆனா நாம மிகப்பெரிய படை, அவர்களை மிகைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய படை. வ இன்னா லஜமீஉன் ஹாதிரூன். எல்லாருமே வாங்க, ஒன்னா சேருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கிளம்பலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் புறப்படுவதற்காக தயாரானார்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை கவனிங்க. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாம் அவர்களை பிடிக்க போகின்றோம், இது அவர்களுடைய பலம் என்று ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மக்களும் நினைத்து கொண்டார்கள். ஆனா அல்லாஹ் அடுத்த வார்த்தையில பேசுறான், ஃபஅஹ்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வஉயூன். தோட்டம் துறவுகளிலிருந்து, அவர்கள் வசித்துக் கொண்டிருந்த நீரூற்றுகளிலிருந்து அவர்களை நாம் வெளியாக்கினோம். நீங்க போறீங்க, போய் அவர்களை பிடித்து கொண்டு வருவீர்கள் என நினைச்சுக்கிட்டு நீங்க இருமாப்புல போறீங்க. ஆனா உங்களை நாம் வெளியாக்குகிறோம், இனி நீங்கள் திரும்பி வரவே மாட்டீர்கள். நீங்கள் விட்டு போகக்கூடிய இந்த தோட்டங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் இனி அடுத்தவர்களை நாங்கள் வாரிசுதாரர்களாக மாற்றப் போகின்றோம், ஆக்கப் போகின்றோம். நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம கிளம்புறோம் சொல்லிட்டு, நீங்க கிளம்பல, உங்களை நாம் வெளியாக்குகின்றோம். அதுவும் அல்லாஹ் எப்படி வெளியாக்குறான்? ஒட்டுமொத்த நபர்களையும் சேர்த்து வெளியாக்குகின்றான். அவர்களை நாம் வெளியேற்றினோம், அவர்களுடைய தோட்டம் துறவுகளில் இருந்தும் அவர்களுடைய நீர்நிலைகளில் இருந்தும், சங்கை மிகு இடங்களில் இருந்தும் அவர்களுடைய புதையல்கள் கசானாக்களை விட்டும் நாம் அவர்களை வெளியாக்கினோம். ஒரு இரவில் இவ்வளோ பெரிய செல்வந்தர்களை அல்லாஹு தாலா ஒன்று இல்லாமல் ஆக்கிய சம்பவத்தை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். கதாலிக்க, அப்படித்தான். அல்லாஹ் பேசுறான் ஒற்றை வார்த்தை, கதாலிக்க. இவர்கள் நினைத்து கொண்டு சென்றது வேறு, ஆனால் நாம் இவர்களை இங்கிருந்து ஒட்டுமொத்த நபர்களையும் வெளியாக்கியது வேறு. நாம் வெளியாக்கினது எதற்கென்றால் பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமூகத்தையே ஃபிரௌன் விட்டு சென்ற செல்வங்களையும் சொத்துக்களுக்கும் நாம் வாரிசுதாரர்களாக மாற்றிவிட்டோம். முஷ்ரிகீன், அதாவது சூரியன் உதித்ததற்கு பின்னால் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன், இரண்டு கூட்டங்களும் ஒருவரை ஒருவர்கள் சந்தித்துக் கொண்ட போது, அதாவது அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் கூறினார்கள், அதாவது இஸ்ரவேல் மக்களில் சிலர் கூறினார்கள், இன்னால முத்ரகூன், நிச்சயமாக நாம் பிடிப்பட்டு விட்டோம், வரக்கூடியவர்கள் பிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், நம்மளுடைய கதை முடிஞ்சது, இன்னால முத்ரகூன் என்று அவர்கள் பேசினார்கள். ஆனால்
கால கல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கல்லா, அவ்வாறல்ல, நீங்க அப்படிலாம் ஒன்னும் நினைக்காதீங்க. இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான். ஃபஅவ்ஹைனா இலா மூசா அனித்ரிப் பிஅஸாகல் பஹர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம், அந்த கடலின் மீது உங்களுடைய அசாவை கொண்டு நீர் ஒரு அடியை அடிப்பீராக. ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், உடனே அந்த கடல் பல பிரிவுகளாக மாறியது. அல்லாஹ் வர்ணிக்கிறான், பல பாதைகளாக அந்த நீர் வழிவிட்டது. வழிவிட்ட அந்த நீர் சுவர்களை போன்று, மலைகளை போன்று அப்படியே எழும்பி நின்றது. எப்படி இருக்கும்னு அந்த கற்பனை யோசிச்சு பாருங்க. ஆழமான கடல் பகுதி, கடுமையான ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாவை கொண்டு ஒரு அடி அடித்ததும் குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், பல பிரிவுகளாக அவைகள் பிரிந்தது. அந்த பிரிந்து நிற்கக்கூடிய நீரூற்றுகள், நீர்கள் மிகப்பெரிய மலைகளை போன்ற காட்சியளித்தது. இப்படி அதை நாம் ஆக்கிவிட்டோம். வஅஸ்லஃப்னா ஸம்மல் ஆஹரீன், இந்த நீர்நிலைக்கு நெருக்கமாக, கடலுக்கு நெருக்கமாக, அந்த வழிகளுக்கு நெருக்கமாக பின்னால் வரக்கூடிய இன்னொரு படையையும் நாம் வர செய்தோம், அந்த இடத்திற்கு வர செய்தோம். இப்ப இந்த நேரத்தில் இவர்கள் வருவதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்களும் பயந்தார்கள். ஆனால் அவர்கள் பயப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை நாம் கரையேற்றி விட்டோம். வஅன்ஜைனா மூசா வமம் மஅஹு அஜ்மஈன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் ஒட்டுமொத்தமாக நாம் ஈடேற்றம் அடைய செய்தோம், கரை ஏற்றிவிட்டோம். சும்ம அக்ரக்னல் ஆஹரீன், இரண்டாவதாக இறங்கிய ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயா, நிச்சயமாக இதில் பல சான்றுகள் இருக்கின்றது. இந்த வரலாற்றில், இந்த சம்பவத்தில் பலதரப்பட்ட சான்றுகள் இருக்கின்றது. வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், ஆனால் பல நபர்கள் இதை ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. கம் தரகு மின் ஜன்னாத்தின் வஉயூன், சென்ற இந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையினரும் எத்தனையோ தோட்டம் துறவுகளை, நீரூற்றுகளை விட்டு சென்று விட்டார்கள். வஸுரூஇன் வமகாமின் கரீம், சங்கையான பல இடங்களையும் கண்ணியமான பல இடங்களையும் விவசாய நிலங்களையும் விட்டு சென்று விட்டார்கள். வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன், அவர்களை இன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்த, சுகபோகங்களை அள்ளித்தந்த பல இடங்களை அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். கதாலிக், அப்படித்தான். வஅவ்ரஸ்னாஹா கௌமன் ஆஹரீன், ஃபிரௌன் யாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அந்த இஸ்ரவேல் மக்களையே இவர்கள் விட்டு சென்றதற்கு பின்னால் அந்த சொத்துக்களுக்கு நாம் வாரிசுதாரர்களாக மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த நுணுக்கமான விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த நீரூற்று என்பது மிக ஆழமான இடத்தை பிடிக்கின்றது. ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம், எகிப்திய மக்கள், கிப்திக்கள், இவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் நைல் நதியோடு சம்பந்தப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது நைல் நதியை பற்றி சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயம் இருக்கின்றது. இந்த நைல் நதியை கொண்டுதான் ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது ஃபிரௌனுடைய காலத்திலும் விவசாயம் நடந்து கொண்டிருந்தது. இன்று வரையிலும் அதிலிருந்து நீரை தேக்கி வைக்கப்பட்டு பாசனத்திற்காக நீர் எடுக்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நைல் நதி உலகத்தினுடைய நீளமான நதிகளில் மிகப்பெரிய நதியாகும். கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து தொடங்கக்கூடிய இந்த நைல் நதி கிட்டத்தட்ட மத்திய தரைக்கடல் வரைக்கும் 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது. அதே போன்று விக்டோரியா ஏரியில் இருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் 5588 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இந்த நைல் நதி ஓடுகின்றது. அதே போன்று ஆப்பிரிக்காவில் இருந்து ஓடக்கூடிய இந்த நைல் நதி தான்சானியா, ருவாண்டா, புருண்டி, கென்யா, ஜாயிர், உகாண்டா, எத்தியோப்பியா, சூடான், எகிப்து போன்ற இத்தனை நாடுகளுக்கும் இந்த நைல் நதி பாய்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று
நைல் நதிகளுடைய பெரிய பெரிய கிளை ஆறுகள் இருக்கிறது. அதில் நீல நைல் நதி என்பதும் இதனுடைய ஆறுகளில் கட்டுப்பட்டது. ஆட்பரா என்று சொல்லக்கூடிய ஆறும் இதில் மிகப்பெரிய கிளை ஆறாக கணக்கெடுக்கப்படுகின்றது. இந்த ஆட்பரா என்ற ஆறில் இந்த நைல் நதி சென்று கலந்ததற்கு பின்னால் எகிப்து மற்றும் சூடானுடைய எல்லை பகுதியில் ஓடக்கூடிய நாசர் ஏரியில் கலந்து பல அணைகளில் இந்த நீர் நதி தேக்கி வைக்கப்படுகின்றது. மேலும் இதில் மிக பிரபல்யமான உலகத்தினுடைய புகழ்பெற்ற அதாவது அணைக்கட்டுகள் ஜபலுல் அவுலியா, சின்னார் மற்றும் உலகத்தினுடைய மிகப்பெரிய அணையான அஸ்வான் என்ற அணையில் இந்த நைல் நதி நீர் தேக்கி வைக்கப்படுகின்றது. உலகத்தினுடைய அணைகளிலேயே மிகப்பெரிய அணைக்கட்டு இந்த அஸ்வான் அணைக்கட்டு தான். அஸ்வான் என்ற இந்த அணைக்கட்டு எகிப்து நாட்டினுடைய ஓரப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அஸ்வான் என்ற பகுதியில் தான் அது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை மையப்படுத்திய அந்த அணைக்கட்டுக்கும் அதே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்வான் அணைக்கட்டினுடைய உயரம் கிட்டத்தட்ட 364 அடி. இவ்வளவு தூரம், அதாவது 111 மீட்டர் உயரம் கொண்டதாகவும், அதே போன்று அந்த அஸ்வான் அணைக்கட்டினுடைய நீளம் 12,562 அடி நீளம் கொண்டதாகவும், சுமார் 3830 மீட்டர் நீளம் கொண்டதாக இந்த அஸ்வான் அணை கட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹினுடைய உதவியோடு இந்த அஸ்வான் அணை அதை கட்டுப்படுத்த உதவுகின்றது என்பதையும் நதியினுடைய ஆய்வாளர்கள் நமக்கு செய்திகளை தருகிறார்கள். அதே போன்று இந்த நைல் நதியினுடைய இரு மருங்களிலும் அஸ்வானிலிருந்து ரஷீத் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி வரைக்கும் சுற்றிலும் தோட்டம் துறவுகள் இருக்கிறது, இருந்ததையும் வரலாறு குறிப்பிடுகின்றது. அதே போன்று நைல் நதிக்கு இஸ்கந்திரியா, திம்யாத், சர்தோஸ், மன்ஃப் என்று சொல்லக்கூடிய வளைகுடாக்களும் இதற்கு இருப்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு 2 மலைகளுக்கு இடையிலும் நைல் நதியினுடைய நீரை கொண்டு வேளாண்மை செய்து சாகுபடி செய்யப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. இன்று வரைக்கும் விவசாய பூமியாக சாகுபடி செய்யப்படுகின்றது. அதே போன்று ஆதி காலத்தில் ஆற்று வெள்ள நீர் வடிந்ததற்கு பின்னால் இப்போ அணைக்கட்டுகள் இருக்கின்றது. அந்த காலத்தில் அணைக்கட்டு இல்லை. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்து அதிகமாகி எங்கெல்லாம் நிற்க வேண்டுமோ நின்று மழைக்காலம் முடிந்ததற்கு பின்னால், நீர் வடிந்ததற்கு பின்னால் தேங்கி நிற்கக்கூடிய சேற்றில் இவர்கள் விதைகளை தூவி வந்தார்கள். இப்படித்தான் அங்கு விவசாய நிலமே உருவானது. அதற்கு பின்னால் 19ஆம் நூற்றாண்டுகளில் கால்வாய்களும் நீரேற்று நிலையங்களும் அமைக்கப்பட்டது. வெள்ளப்பெருக்கின் போது நீர்வரத்து அதிகமாகும் போது நீரேற்று நிலையங்கள் என்று 19ஆம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்டது. பின்பு 1950 முதல் 1970 வரைக்கும் 20 ஆண்டுகளில் அஸ்வான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அணை கட்டி முடிக்கப்பட்டது. இன்றும் அந்த அஸ்வான் அணையை கொண்டு தேக்கி வைக்கக்கூடிய நீரை கொண்டு பாசனத்திற்காக, அதே போன்று விவசாயத்திற்காக, சாகுபடிகளுக்காக நீரை எடுத்துக்கொள்வதோடு பவர் பிளான்ட், மின்னணுவும் மின் அந்த கதிராற்றலையும் அதிலிருந்து எடுக்கப்படுகின்றது. குடிநீருக்காகவும் அந்த நீரை தேக்கி வைக்கப்படுகின்றது. போன்ற எல்லா விதமான நீர் வளங்களையும் அல்லாஹு தாலா அந்த ஒற்றை நதியிலிருந்து ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் தந்திருக்கின்றான். இதை ஃபிரௌனுடைய காலத்திலிருந்தே அல்லாஹ் பேசுகின்றான். பல தோட்டம் துறவுகளையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று நைல் நதியை குறித்து அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுவது மிக ஆழமான கருத்தாகும். இந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மக்களும் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை, இந்த நதிகள் எங்களுடையது, இந்த தோட்டம் துறவுகள் எங்களுடையது, இந்த மாட மாளிகைகள் எங்களுடையது, நாங்கள் தான் இதை கடைசி வரைக்கும் ஆட்சி செய்வோம், எங்களை மிஞ்சி யாரும் இல்லை, மறுமையும் இல்லை, மரணமும் இல்லை, நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒருவனை ஊரை விட்டு வெளியேற்றி ஒரே இரவில் அவனோடு ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றி இவ்வளவு பெரிய தோட்டம் துறவுகளை, சொத்துக்களை, மாட மாளிகைகளுக்கு
சொந்தமே இல்லாமல் ஆக்கிவிட்டு இவன் யாரை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தானோ அவர்களை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வேறு ஒரு சமூகத்தை இஸ்ரவேல் மக்களை அல்லாஹு தஆலா வாரிசுதாரராக ஆக்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை அல்லாஹ் மிக துல்லியமாக பேசுகின்றான். வானம் பூமி அவர்களுக்காக அழவில்லை. யாருக்காக? ஃபிரௌனுக்காகவும் ஃபிரௌனோடு இருந்த ஃபிரௌனுடைய சமூகத்துக்காகவும் வானம் பூமி அழவில்லை என்று அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். இதனுடைய பொருள் வானம் பூமி அழாது என்பதல்ல. மாற்றமாக இந்த உலகத்தில் எத்தனையோ முஃமின்களுக்கு வானமும் பூமியும் கூட அழத்தான் செய்கின்றது. இன்று வரையிலும் கூட இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் கூட அல்லாஹிற்கு உகந்த அடியார்களாக யார் இருப்பார்களோ அவர்களுக்காக மக்கள் இருப்பதை போன்று வானமும் பூமியும் கூட அவர்களுக்காக அழவே செய்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியசாலிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். யார்? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய சமூக மக்களும் இவர்களுக்காக வானம் பூமி கூட அழவில்லை என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதே போன்று சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்வரீன், வானம் பூமி அவர்களுக்காக அழவில்லை என்ற வசனம் எனக்கு புரியவில்லை, இதனுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் சென்று விளக்கம் கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக ஒரு முஃமின் தனது வாழ்நாள் முழுக்க பூமியில் ஏதோ ஒரு பகுதியில் நின்று கொண்டு தக்பீர் கட்டிய நிலையில், ருக்கு செய்த நிலையில், சுஜூது செய்த நிலையில் தன்னுடைய வணக்க வழிபாட்டை கழித்து கொண்டு தான் இருக்கிறார். இதே போன்று இவருடைய அமல்கள் வான் வழியாக வானவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுகின்றது. அதே வழியாகத்தான் இவருடைய ரிஸ்கும் இவருடைய படியளத்தலும் அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு வழங்கப்படுகின்றது. இவர் எப்போது மௌத்தாகிறாரோ வான் வழியாக இவருக்கு இடங்க பெறுகின்ற அவருடைய வாசல் இவருடைய விஷயத்தில் அடைக்கப்படுகின்றது. இதை நினைத்து இவர் இறந்ததற்கு பின்னால் வானம் பூமி அழுகின்றது என்பதையே நான் கருதுகின்றேன். இதற்கு பாக்கியம் இல்லாதவர்களாகத்தான் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய சமூகத்தார்களும் ஆகிவிட்டார்கள். இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை ஒமா கானூ முன்வரீன், அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படவும் இல்லை. அதாவது ஃபிரௌன் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை புறக்கணித்தான். தௌபாவை ஏற்றுக்கொண்டு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கோ ஒரு அல்லாஹு அக்பர் சொல்வதற்கோ ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கோ ஒரு சுஜூது செய்வதற்கோ ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய சமூகத்தாருக்கும் எந்த வகையிலும் நேரம் அவகாசம் அளிக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட கேவலமானவர்களாக அவர்கள் மாறி இறந்து போனார்கள் அல்லாஹ்வினுடைய அதாபில். இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் பேசுகின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய கருத்தை சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவிப்பு தஃப்சீர் தபரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பர்ஸஹுடைய அதாபை குர்ஆன் பேசக்கூடிய நேரத்திலும் இந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களைத்தான் அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான். ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு காலையும் மாலையும் நரகத்தில் என்ன வேதனை செய்யப்பட போகின்றார்கள் என்று பர்ஸஹிலே, அதாவது நாம் கபருடைய வாழ்க்கை என்று சொல்கின்றோம், குர்ஆன் அதைத்தான் பர்ஸஹ் என்கின்றது. இந்த இடத்தில் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த வேதனையோடு மறுமைக்கு பின்னால் அல்லாஹ் மீண்டும் உயிர் எழுப்பியதற்கு பின்னால் கடுமையாக ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் ஃபிரௌனுடைய சமூகங்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அடுத்தடுத்த வசனங்கள் இதற்கு காரணம் ஃபிரௌனுடைய இருமாப்பு, ஃபிரௌனுடைய பெருமை, ஃபிரௌனுடைய உச்சகட்ட ஆணவம் என்றே குர்ஆன் பேசுகின்றது. இந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் நாம் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். யாருடைய உள்ளங்களிலும் பெருமை என்பது இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வினுடைய சொத்து,
அது அல்லாஹ் மட்டுமே சொந்தம் கொண்டாடிய ஒன்று, சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒன்று. அல்லாஹ்விடமிருந்து எவர்கள் இதை எடுப்பார்களோ, பெருமை என்ற ஒன்றை தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவார்களோ, இது அல்லாஹ்வை கடுமையாக கோபப்படுத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திலும் இழிவுபடுத்துவான், மறுமையிலும் அல்லாஹு தஆலா கடுமையான தண்டனைகளை கொண்டு கேவலப்படுத்துவான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு புரிய வைக்கின்றது. இதற்கு அடுத்த வசனங்களில் அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய பெருமையை பற்றி பேசி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.